மாமா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏய் ஹனிமூன் போகலங்கிற கவலை எனக்கு போயிடுச்சு மாமா. மாமா ரொம்ப பரவாயில்ல, தேங்க்ஸ் மாமா. மாமா நீங்களே என் கூட வந்து ஆடுங்களேன். ஏய் சத்தி சொன்னா கேளு, கீழ இருந்து எல்லாம் வந்துற போறாங்க. மாமா பரவாயில்ல மாமா, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க. சொன்னா கேளு சத்தி, கீழ இறங்கு. மாமா நீங்க வாங்களே ஒரு தடவை. பரவாயில்ல, நீ முத கீழ இறங்கு. மாமா மாமா என்ன மாமா என்ன எந்திரிங்க மாமா. எந்திரிக்கணுமா? சத்தி, நீதான் மேல படுத்திருக்க, அதனால நீதான் எந்திரிக்கணும். சாரி மாமா. மாமா சாரி, அது என்னன்னே தெரியல, உங்க மேல விழுந்த உடனே நான் என்னைய முழுசா மறந்துடுறேன் மாமா. இட்ஸ் ஓகே. அதான் நம்ம ஹனிமூன் போல இல்ல. ஆமா. மற்ற வேலைகளை பார்க்கலாமா? ஆபீஸ்க்கு போலாமா? உங்க கூட வரதா இருந்தா நான் எங்க வேணா வருவேன் மாமா. சரி, சீக்கிரம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஓகே மாமா. என்ன? அதான் நம்ம ஹனிமூன் போலல்ல. ஆமா. ஹனிமூன்ல ஏதோ ஒரு gift தரேன்னு சொன்னீங்களா மாமா? அச்சோ, மெயின் மேட்டருக்கு வந்துட்டல. மாமா அது என்னன்னு இப்பவாது சொல்லுங்களேன். நீ தான் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணாச்சே, நீ அதை கண்டுபிடி பாப்போம். மாமா இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன மிரட்டுற? அதெல்லாம் முடியாது, சொல்ல முடியாது. மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுங்க மாமா ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க? உங்களா? ஐயோ பயந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டு இந்த சக்தி யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன மீனாட்சி, என்ன சமையல்? கொத்தவரங்காய் பொரியலும் புடலங்காய் கூட்டும். ஏய் நீ என்ன பண்றீங்க? நான் கொத்தமல்லி சட்னிக்கு இலையெல்லாம் கிள்ளிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நான் மீனாட்சி பார்க்க வந்தேன். பாதாச்சுல, கிளம்பு. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். ஏய் நீ எல்லாம் இருக்கணும்னு தேவையில்ல, ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பு. ஏய் என்னைய வெளிய போய் சொல்றியா? முடியாதுடா, பாத்துறலாம் நீயா நானான்னு. அப்படியா? பாத்துக்கலாம் வா. பாத்துக்கலாம், பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கேன். உன்னை பார்சல் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பல. என் பேரை நான் மாத்திக்கிறேன். வெளியே போ ஃபர்ஸ்ட். அப்படியா? ரெண்டு பேரும் விடுங்க, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாரு மீனாட்சி, இவன் தான் உட்டாவ அப்படியே பேசிட்டே இருப்பா. இவ பாரு ஓவரா பேசிட்டே வந்துச்சுக்கோ, வந்து அப்படியே பொளந்துரும் பாத்துக்கோ. இன்னொரு அப்படி பேசுறேன். ஓ அப்படியா? எங்க பேசி பாரு. முடியாதுடா. சொல்றது நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றது நீ கேளு. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆமா வெளிய போடி. என்னங்க பண்ணுவ? போடா போடா. நான் உனக்கு அண்ணன். நான் சொல்றது நீ கேளு. பெரிய இவனா நீ? தங்கச்சி, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. தர்ணி பேசுற நீ, உன் கைய அப்படியே உடைச்சு. அப்படிதான் பேசுவேன். என்ன பேசாத, எனக்கு கோவம் வந்துச்சு. சும்மா நானும் ஆமா என்ன பண்ணிட்டு? மீனாட்சி 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 என்னாச்சு? ரொம்ப மயக்கமா வருதுங்க. முதல்ல வா. குட்டிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும். உன்னை அப்படியே பார்சல் பண்ணி உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். சும்மா ஆடாதடா. வாரத்துல 5 நாள் அந்த விரதம் இந்த விரதம் இருந்தா மயங்க விழாம என்னடா பண்ணுவா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரிம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீக்கா இருக்கிறதுனால மயங்கி விழல. பின்ன இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்காளா?
டாக்டர் என்ன சொன்னீங்க? நீங்க அப்பா வாங்க போறீங்க. மாடி இறக்கி விடுறா. பாட்டி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. நீ இன்னும் ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போ பாட்டி. எதுவும் பேசாத. ஓகே டாக்டர், ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா உடனே செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர். கம் ஆன் டாக்டர். இன்னும் 10 மாசம் வெயிட் பண்ணனும். 10 மாசமா? என்ன பாட்டி என்ன தரணி? சும்மா இரு அப்பா. முதல்ல டாக்டர் அனுப்பிச்சிட்டு வாடா, அப்புறம் குதிக்கலாம். அப்படின்றியா? ஆமா. சரி வாங்க டாக்டர். போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் சுந்தர், இதுக்கப்புறம் இவங்களை கொஞ்சம் பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை வந்து செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா செக்அப் வந்துட்டு போங்க. ஓகே டாக்டர். சரி நான் வரேன். சரி டாக்டர். என்ன ப்ரோ, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உனக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் மீனாட்சிக்கு சொன்னாங்க. சார் அப்பா ஆயிட்டீங்க. என்னது இது? வெக்கம். ஐயோ, பார்க்க சகிக்கல. ஏய், நீ சிரிக்கிறது கூட தான் பார்க்க சகிக்கல. நாங்களும் அதை பொறுத்துக்கல. சிப்படா. மீனுக்கோ மீனம்மா, மீனம்மா, மீனம்மா. என்னங்க திடீர்னு மீனமான்ல கூப்பிடுறீங்க? அது என் மீனு குட்டி அம்மாவா போறீங்கல்ல, அதனாலதான் மீனம்மா. மீனாட்சி, பாட்டி எங்க போறீங்க? ஏய், ரொம்ப நேரம் ஆச்சுடி காபி குடிச்சு. இந்த மீனாட்சி எங்க இருக்கா? போய் அவளை ஒரு காபி போட்டு குடுக்க சொல்லு. ஒன்னும் தேவையில்ல. காஃபி வேணும்னா நீயே போய் போட்டு குடிச்சுக்கோ. நானா? தேவையில்லாம உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், நான் உள்ள பாட்டி சொன்ன கேளு, அத சொல்றேன். என்ன மீனுமா கண்ணு கலங்கிருக்கு? தெரியலங்க, என்னையும் மீறி அழுக வருது. உங்க கண்ணு கலங்கிருக்க மாதிரி இருக்கு. அங்க வந்ததுதான் இங்கேயும். இது சோகத்திலாம் வந்தது இல்ல மீன்குட்டி, அளவுக்கு அதிகமா சந்தோஷத்துல வந்த கண்ணீர். எனக்கு என்னமோ நேற்று காலையில தான் நம்ம தாரணி கூட சண்டை போட்டு விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு என்னன்னா ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்டேன். என்னால இதை உணர முடியுது. எனக்கு என்னவோ புதுசா ஏதோ பொறுப்பு வந்த மாதிரி இருக்கு. சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்பெல்லாம் எதுவும் புரியல. குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல? என்னங்க எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா, என் மீன் குட்டியா ஒரு குழந்தை, அவளுக்குள்ள ஒரு குழந்தைன்னு நினைக்கும் போது நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு பாக்குறேன். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? என்ன இருக்காதா மீனாட்சி? ஒரு பொண்ணுக்கு முழுமையான சந்தோஷம்ன்றது எப்ப தெரியுமா? அவ தாய்மை அடையும் போதுதான். அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கு முழுமையான சந்தோஷங்கிறது அவன் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாரிசு வரும்போது தான். இவ்வளோ பெரிய சாகசத்தை ஐயா செஞ்சிருக்கேன், எனக்கு சந்தோஷம் குறையாவா இருக்கும்? அப்படியா? அப்படிதான். என்னங்க உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? என்ன குழந்தையா இருந்தா என்னம்மா, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருந்தா போதும். என்னங்க நீங்க இவ்ளோ சிம்பிளா சொல்லிட்டீங்க. இது நம்ம முதல் குழந்தைங்க, எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. எதிர்பார்ப்பா? அது ஒரு லிஸ்டே இருக்குது.
அதான் என்னன்னு கேக்குறேன். மீனாட்சி, எனக்கு எந்த குழந்தை வேணுங்கிறதுல எதிர்பார்ப்பு கிடையாது. ஆ, குழந்தை எப்படி வேணுங்கிறது தான் எதிர்பார்ப்பே. புரியல. சரி இரு, நான் புரியுற மாதிரி சொல்றேன். ம். எனக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. எனக்கு ட்வின்ஸ் தான் வேணும். ஷோ. அம்மா, என்ன திடீர்னு உங்களுக்கு ட்வின்ஸ் மேல அப்படி ஒரு ஆசை? எனக்கு திடீர்னு எல்லாம் வந்ததில்ல மீனம்மா. என் மனசுக்குள்ள எப்பயுமே இருக்கிறது தான். இன்னைக்கு தான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நேரம் வந்திருக்கு. அதான் சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏங்க, ட்வின்ஸ்லாம் நான் தாங்க மாட்டேன்ல. என்ன மீனம்மா, எல்லாத்தையுமே தாங்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. என் மீனம்மாவையும் நம்ம குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ அத்தை. சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லை, எங்கள் கல்யாணத்தில் மீனாட்சிக்கு எவ்வளோ நகை போட்டீங்க? ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நகை போட்டீங்கன்னு சொல்லுங்க. அது மீனாட்சிக்கு 8 பவுனு, ஆ. சக்திக்கு 8 பவுனு. ஏன் தம்பி, எதுக்கு கேக்குறீங்க? அது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நகை போட வேண்டியது இருக்கும். என்ன தம்பி, திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணேன். இருந்தாலும் நீங்க செய்யற முரண் ஒண்ணு இருக்குல்ல. சரிதான், இருந்தாலும் ஏங்க? சரி தம்பி, எவ்ளோ நகைன்னு சொல்லுங்க. எப்போன்னு சொன்னீங்கன்னா? அதெல்லாம் இப்போ ஒன்றும் அர்ஜென்ட்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 7 மாசம் டைம் இருக்கு. 7 மாசமா? 7 மாசம் கழிச்சு என்ன? 7 மாசம் கழிச்சு உங்க பொண்ணுக்கு சீமந்தம் பண்ண வேணாமா? அதுக்கு அம்மான்ற முறையில நீங்க தானே உங்க பொண்ணுக்கு செய்யணும். தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, மீனாட்சி கர்ப்பமா இருக்கா. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. போங்க தம்பி, இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி. ஒரு நிமிஷத்துல நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? தம்பி, மீனாட்சி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். இத கொடுக்குறேன் அத்தை. அம்மா, மீனுக்குட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. அம்மா நேர்ல வந்து உன்னை பாக்குறேன். சரிம்மா. மீனுக்குட்டி. என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லா இருக்கணும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரியே அமைஞ்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. அம்மா உன்னை நேர்ல வந்து பாக்குறேன். வச்சுட்டுமா? சரிம்மா. என்னங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேண்டிக்கிட்ட ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இன்னும் ஒரு வேண்டுதல் தான் இருக்கு. மீனாட்சிக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷம் சீக்கிரமாவே சக்திக்கும் கிடைக்கணும். அத நீதான் நிறைவேற்றணும். ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். இப்போ எங்க கிளப்ல நான் தான் ஹெட். என்னன்னு தெரியல, என்ன கூப்பிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளப் நல்லா போகுதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி சரி, நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா கால் பண்றேன். பாய். அம்மாடி சுபத்ரா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னம்மா, என்ன விசேஷம்? ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற? நீ முதல்ல ஸ்வீட் சாப்பிடு, அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறம் சாப்பிடுறேன். நீ முதல்ல ஸ்வீட் சாப்பிடு, அப்புறமா அம்மா என்னன்னு சொல்றேன். இப்ப சொல்லு, என்ன குட் நியூஸ்? உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா? அதான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே. லேடிஸ் கிளப் தானே சொல்ற? அம்மாடி, அது கிளப்ல.
நான் சொல்றது இந்த வீட்ல. இங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க யார் இருக்காங்க? அப்படி என்ன ப்ரொமோஷன்? அம்மாடி நீ பாட்டி ஆயிட்டமா. என்னம்மா சொல்ற? யாரு? மீனாட்சி. மீனாட்சியா? நான் கூட அந்த சக்தியோ என்னமோன்னு பதறி போயிட்டேன். அவதான் இன்னும் சிவா கூட சேரவே இல்லையே. ஆனா எனக்கு என்னமோ அதுவும் கூடி சீக்கிரம் நடந்துரும்னு தோணுதுமா. அது நடக்கவே கூடாது. நடக்கவும் விட மாட்டேன். அம்மாடி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதம்மா. அந்த சக்தி சரியா காய நகர்த்தி அவளோட எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா முடிச்சுக்கிட்டே தாமா வர்றா. நாம தாமா ஏமாந்துக்கிட்டே போறோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான் சுபத்ரா, அவளுக்கு இன்னும் ரெண்டு விஷயம் தான் நடக்க வேண்டி இருக்கு. ஒன்னு சிவா லவ்வ சொல்றது, இன்னொன்னு சிவாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வர்றது. இது ரெண்டுல எது ஒண்ணு நடந்தாலும் நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போறது உறுதி சுபத்ரா. அப்புறம் அவதான் இந்த வீட்டோட மகாராணி. கூடிய சீக்கிரமா அதுவும் நடந்துரும் போல இருக்கே. ஐயோ ஐயோ சுபத்ரா என்னமாச்சு? அம்மாம்மா என்னமாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. ஷாக்கான நியூஸை கேட்டதும் தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ற? உன் அம்மா நானே இவ்ளோ அடியையும் தாங்கிட்டு நல்லா குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன். நீ என்னம்மா இப்படி பொசுக்குன்னு இடிஞ்சு போய் நின்னுட்ட? ஐய நான் உன்னை இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையேம்மா. எனக்கு ஒண்ணு இல்ல, விடு. சரி வா இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட உடனே செக் பண்ணிடணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மாடி நீ மட்டும் ஊன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அந்த மீனாட்சியோட கர்ப்பத்தை இப்பவே நான் களைச்சு காட்டுறேன். என்னம்மா சொல்ற? வேண்டாம். அவ ஒரு புள்ள பூச்சி. அவளை தொட்டா அந்த சக்தி அப்படியே பொங்கி எழுவா. நாம சக்தியை தான் டார்கெட் பண்ணணும். அதை விட்டுட்டு மீனாட்சி மேல கைய வச்சோன்னு வையே, அது நமக்கு நாமளே சூடு வச்சுக்கிட்ட மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி ஒரு கொசு மாதிரி ஊதி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா சக்தி மலை மாதிரி. முதல்ல அந்த மலையை உடைச்சு எறியணும். அப்பதான் எதையும் இந்த வீட்ல என்னால செய்ய முடியும். அம்மாடி அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதானே? பண்றேன், கூடிய சீக்கிரம் பண்றேன். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வராமையா போயிடும். மா, மீனாட்சி கன்சீவா இருக்காமா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மீனாட்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. மா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னங்க ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இந்தா ஸ்பெஷல் ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்பெஷல் ஸ்வீட்டா? ப்ரோ என்ன ஸ்வீட் எடுக்க இவ்வளோ யோசிக்கிற? எடுத்துக்கோ ப்ரோ. என்னடா அது? சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸோட புது ஐட்டமா? ப்ரோ இது புது ஐட்டம் இல்ல ப்ரோ, புது வரவு. புது புது வரவா? வரவா? நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போகுது. யாரா? ஊர்ல இருந்து யாரோ சொந்தக்காரங்க வராங்களா என்ன? அது ப்ரோ சொந்தக்காரங்க தான். ஆனா நம்ம வீட்டுக்கு வரவங்க இன்னைக்கும் நாளைக்கு வர மாட்டாங்க. ஒரு 10 மாசத்துக்கு அப்புறமேட்டு தான் வர போறாங்க. 10 மாசமா? டேய் வர்றவங்க என்ன விண்வெளியில இருந்தா வர்றாங்க? ப்ரோ உனக்கு சுத்தி வலிச்சு சொன்னா புரிய மாட்டேங்குது ப்ரோ. நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். நான் ஃபாதர் ஆக போறேன். ஆமாவா?